எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் வீடியோ போடல. என்ன ரீசன்னா டேடியோட தேவஷம்பா. இதோ தேங்காய் மாயலை, நாளைக்கு கிருத்திகை. ஆனால் அவரோட தேவஷமும் அந்த நாளே வருது. அது கொஞ்சம் வருத்தம். என்னென்னா கிருத்திகையும் முக்கியம், டேடியோட தேவஷம் அதோட முக்கியம். வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது. அப்புறம் இதோ இந்த மூட்டை ஃபுல்லாக அவரோட ஐயருக்கு கொடுக்கறது. நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அப்புறம் நான் ஒரு புதுசாக ஒரு இட்லி பாத்திரம் வாங்கினேன். ஏதோ இதில் 10 இட்லி ஊற்றிக்கலாம், அலுமினியம் சூப்பராக இருக்குது. அது வாங்கினேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் மருதாணி அரைச்சேன். இதோ எங்கள் அம்மா பிஸியாக இருக்காங்க போல, நெயில் கட்டுறா. இந்த ஒரே நிமிஷமா இங்கே பாருங்கள், மருதாணி எலுமிச்சம்பழத்தோட இதோ அந்த இது விதை தெரியுதா? என்னென்னா நான் இன்றைக்கி டிஃபன் செய்யலை, பாப்பா வந்தான்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் செஞ்சேன். மதியம் சாப்பாடு கேட்டால் நான் சாப்பாடு செய்யலைன்னு சொல்லிட்டு நான் மதியமும் டிஃபனே செஞ்சு அவளை கொடுமைப்படுத்தினேன். அது வேறு விஷயம். அவள் வீட்டுக்கு போயிட்டா, அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. நான் அம்மா கிட்டே இருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் அந்த கிருத்திகை படைச்சல் போட்டு இலை போட்டு அப்புறம் வடை செஞ்சு அது கடவுளுக்கு சாமி அந்த மாதிரி வாசனையாக அந்த சாம்பிராணியம் அதுவும் கமகமானு அந்த மாதிரி இலை சாப்பாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். இலை சாப்பாடு சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் கிருத்திகை நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த லெமனில் நான் அந்த மருதாணி அரைச்சேன். எதுக்காகனா, நாளைக்கு நான் நாளான்னைக்கு ஊருக்கு போயிடுவேன். எதுக்காக அரைச்சேன்னா, எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அந்த கோனெல்லாம் நான் அது அழகாக அந்த டிசைனுக்கு தான், ஆனால் அது ரொம்ப நல்லது இலை அரைச்சி வச்சா. அது யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் லவங்கப்பூ, அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் டீத்தூள் போட சொன்னாங்க. நான் எதுவும் அதெல்லாம் போடல, டீத்தூள் எல்லாம் போடல. வெறும் லவங்கம், அதுக்கப்புறம் சீரகம் போட்டேன், அதுக்கப்புறம் புளி போட்டேன். ஆனால் இப்போவே பாருங்கள், அரைச்சதே கொஞ்சம் லைட்டாக செவந்திருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டுக்கு மதியமும் டிஃபனு. ஏன்னா சமைக்கலை. காலையில் இட்லி, இன்றைக்கி இதோ கடல தேங்காய் சட்னி. எனக்கும் அம்மாவுக்கும் தோசை மாவு கரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நன்றி வணக்கங்கள். எல்லாருக்கும் இனிய ஆடிக்கிருத்திகை நல்வாழ்த்துக்கள். முருகரை நல்லா கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி வணக்கம். இரவு வணக்கம்.